ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலில் ஒரு சூப்பர்பான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு காலமில் டெக்ஸ்ட் வேல்யூ இருக்குது. அந்த டெக்ஸ்ட் வேல்யூவில் மிடில் வேல்யூவை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செப்பரேட் செல்லுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த காலம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். என்ன அப்படின்னா, இங்கே ஏ காலமில் நமக்கு வேல்யூ இருக்குது. இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைஃபன் லாஸ்ட் ஹைஃபனை ஐடென்டிஃபை பண்ணி இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூவை மட்டும் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பி காலமில் ஷோ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை மட்டும் நமக்கு வந்து அங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. பேசிக்காக வந்து என்னென்னா, இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஹைஃபன் எங்கே இருக்குங்கிறத சர்ச் பண்ணோம் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில். அதேமாதிரி லாஸ்ட் ஹைஃபன் எங்கே இருக்குங்கிறத சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஹைஃபனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு இங்கே பி காலமில் ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திலக் ராஜேஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் நமக்கு என் நம்பர் ஆஃப் ஹைஃபன் கூட இருக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஹைஃபனுக்கும் லாஸ்ட் ஹைஃபனுக்கும் இன்பிட்வீனில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அவுட்புட், இப்படி தான் வரணும். இதுக்கு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹைஃபனை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹைஃபனுக்கு அப்புறம் எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் செப்பரேட் செல்லுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே பி காலமில் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சி காலமில் நான் சப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். மிட் ஃபங்க்ஷனில் இந்த A2 செல்லை நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை லிட்டில் வந்து நான் உங்களுக்கு விசுவல் ஆகிற மாதிரி வியூ பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மிட் ஃபங்க்ஷனில் A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து A2 கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் நம்பர் சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன், ஃபைண்ட் டெக்ஸ்ட்டு. அகைன் வித்தின் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 செல்லு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1 ஆட் பண்ணிவிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன், கமா நம்பர் ஆஃப் கேரக்டருக்கு டோட்டல் லென்த்து கொடுத்துட்டு இந்த A2 ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் என்ன நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹைஃபனை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஒவ்வொரு ரோவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஹைஃபனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் வரக்கூடாது, அந்த லாஸ்ட் ஹைஃபன் வரைக்கும் தான் நமக்கு எடுக்கணும். அந்த லாஸ்ட் ஹைஃபன் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும், இந்த ஏரியாவை மட்டும் எடுத்து வந்து நமக்கு அங்கே ஷோ பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு பேசிக்காக என்னென்னா, சி காலமில் இருக்கிற அவுட்புட்டில் நம்ம அந்த லாஸ்ட் ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். அப்போது இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர், எத்தனை கேரக்டர் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து எடுக்க போகிறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சி காலமில் இந்த லாஸ்ட் ஹைஃபன் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் ஹைஃபனுக்கு முன்னாடி எத்தனை கேரக்டர் இருக்குங்கிறத கவுண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், பட் அது இப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டபுள் கோட்டில் ஃபார்வர்ட் / யூஸ் பண்ணி ஃபைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அகைன் வித்தின் டெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்குள்ள அகைன் நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன், மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு A2 செல் வந்து நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். கமா அகைன் ஸ்டார்ட் நம்பர் இருக்குங்களா, அதுக்கு சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துட்றேன். கமா அகைன் வந்து வித்தின் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A2 செல் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு +1 ஆட் பண்ணிடுறேன். இந்த கம்பைன் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு விசிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கம்பைன் பண்ணும்போது. இப்போது நெக்ஸ்ட்டு கமா
நம்பர் ஆஃப் கேரக்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் A2 செல்லில் வந்து நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ட்வைஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் கமா என்னோட ஓல்டு டெக்ஸ்ட்ன்ற ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டெக்ஸ்ட்ன்ற ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துட்றேன். கமா என்னோட நியூ டெக்ஸ்ட் வந்து இன்னும் டபுள் கோட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் ஹைஃபன் இருக்கோ அதுக்கு நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். கமா நெக்ஸ்ட்டு லென் ஃபங்க்ஷன் அகைன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அகைன் A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். 3 டைம்ஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் அகைன் லென் ஃபங்க்ஷன். லென் ஃபங்க்ஷனுக்குள்ளே சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட்குள்ளே அகைன் மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். கமா அகைன் சர்ச் ஃபங்க்ஷன் டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துட்றேன். கமா அகைன் A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு +1 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது கமா அகைன் லென் ஃபங்க்ஷன் A2 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ப்ராக்கெட்டை ட்வைஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் ஹைஃபன் கமா நியூ டெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எம்டி வேல்யூ கொடுத்துட்றேன் டபுள் கோட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராக்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு -1 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி ஃபங்க்ஷனாக இருக்கும். நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாட்டமில் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது பேசிக்காக இது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அந்த டோட்டலாக எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சி காலமில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹைஃபனுக்கு அப்புறம் எத்தனை கேரக்டர் இருக்குது முன்னாடி ஹைஃபனுக்கு லாஸ்ட் ஹைஃபனுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த 4th row எடுத்துக்கோங்க. சி காலமில் நீங்கள் விசிட் பண்ணலாம். இப்போ ரகுன்றது லாஸ்ட் நேம் லாஸ்ட்டில் வேல்யூ இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹைஃபன் இருக்குது. அந்த ஹைஃபனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர் இருக்குது. ஸோ 5ன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர் லாஸ்ட் ஹைஃபனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் கேரக்டரை ஷோ பண்ணிடுச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைனல் அவுட்புட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறது சி காலமில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபார்முலா பாரில் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? லெஃப்ட்டு நம்ம காப்பி பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட டெக்ஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு. ஸோ டெக்ஸ்ட்ன்ற ஆர்குமெண்ட்டுக்கு அந்த காப்பி பண்ண ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் 10 கேரக்டர்ஸை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஷோ பண்ணுது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 14 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட் கோடடாக கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டுட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 10-ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம டைரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைஃபன் லாஸ்ட் ஹைஃபன் இருக்கோ அதுக்கு இன் பிட்வீனில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை நமக்கு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்து செப்பரேட் பண்ணி நமக்கு மிடில் வேல்யூவை ஷோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது எதுக்காகனா என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இது தேவைப்பட்டது. ஸோ இப்போ மல்டிபிள் ஹைஃபன் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹைஃபன் லாஸ்ட் ஹைஃபனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி இன் பிட்வீனில் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும். பிகாஸ் நமக்கு மல்டிபிள் ஹைஃபன் இருக்குது பாருங்கள்.
ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது வந்து ஹைஃபன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை டாட்டாக இருக்கலாம், இல்லை கமாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதே லாஜிக் தான். நீங்கள் வந்து இந்த ஹைஃபனுக்கு பதிலாக நீங்கள் ஃபங்க்ஷனில் இங்கே கமா செப்பரேஷனா இல்லை ஸ்பேஸ் செப்பரேஷனா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த 2 காலம் வேல்யூவை நான் டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து டைனமிக்காக ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் இங்கே வந்து சம்திங் ஒன் மோர் ஹைஃபன் இங்கே வந்து ரவீஷ்னு ஒரு நேம் ஆட் பண்ணிவிட்டு ஹைஃபன் போடுறேன். எனக்கு பாருங்கள் குமார் ரவீஷ்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹைஃபனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூ எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. டைனமிக்காக இது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது இது சிங்கிள் ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் காலமில் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்து டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன், நம்பர் ஆஃப் கேரக்டருக்கு இந்த ஹோல் ஃபங்க்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த கம்பைன் பண்ண ஃபங்க்ஷனை கொண்டு வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடச்சிச்சு. இப்போ ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.